முதல்ல பிறந்த ரெண்டும் பொட்ட பிள்ளையா போச்சே. அடுத்து ஒரு ஆம்பளை பிள்ளை குடும்பம் செழிக்க வேணும்னு அங்க இங்க அலைஞ்சி திரிஞ்சு எல்லா சாமிக்கும் வேண்டிக்கிட்டு மூணாவதா என்னைய என் ஆத்தா பெத்து போட ஏமாத்த மாட்டான் 8 குடி வீரன்னு நம்பியிருந்த ஏன் அப்பன் என்ன வந்து எட்டி பாக்க அங்க பொட்ட புள்ளையா நான் கிடந்தேன். என்ன நினைச்சானோ அத்தோட போனவன்தான் இன்னும் வீடு வந்து சேரலையே. நல்ல வேளை ஏன் ஆத்தா என்ன தூக்கி வீசல, கள்ளிப்பாலும் கொடுக்கல. 5ஆம் பொண்ணா பிறந்த அவளுக்கு 3ஆம் பொண்ணா நான் பிறந்தது பாரமா தெரியலையோ. அப்பம் போனா போகட்டுமே, ஆத்தா நான் இருக்கேன் உங்களுக்குன்னு பொக்கிச்சமா நினைச்சி எங்களையும் பொத்தி பொத்தி தான் வளர்த்தா. சொந்த பந்தம் கை கழுவ ஒத்த ஆளா தனிச்சு நின்னு கையிலிருந்த காக்காணி நிலத்துல மாமரமும் தென்னையும் வளர்த்து எங்களுக்கு சோறு போட்டா. கீத்து முடஞ்சி வித்த காசும் ஊருகா வித்து வந்த காசும் எங்க படிப்புக்கும் கை கொடுக்க பெரியக்கா வக்கீலானா, சின்னக்கா டீச்சரானா. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல கவர்மெண்ட் நர்ஸ் ஆவேன். கீரல் விழுந்த கையோட கீத்து முடஞ்சி எங்களையெல்லாம் வளர்த்தெடுக்க எங்க ஆத்தா என்ன பாடுபட்டாலோ. மீண்டும் ஒரு பொறப்பிருந்தா அவளே தாயா கிடைச்சிடணும், மகளா என்ன வளர்த்திடணும். பெண் பிள்ளையை போற்றும் அவள் ஒரு தேவதைதான்.